மழைக்காலம் தொடங்குவதால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் சாலைகளில் குழி தோண்ட மாநகராட்சி ஆணையர் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த நிலையில் மணலி புதுநகர் பகுதியில் கடந்த 5 வருடங்களாக ஆமை வேகத்தில் நடந்து வரும் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியின் ஒரு பகுதியாக மாநகராட்சி அனுமதியின்றி இளந்தானூர் பிரதான சாலையை 2ஆக வெட்டியதோடு அபிராமி இன்ப்ரா என்ற ஒப்பந்த நிறுவன பணியாளர்கள் பொக்லைன் மூலம் பெரிய குழியை தோண்டினர். இதனால் குடிநீர் ஏராளமாக வீணானது. அதனை மோட்டார் மூலம் உறிஞ்சி மழைநீர் கால்வாயில் விட்டனர். தண்ணி வீணா போகுது அதுதான் கேட்டிருக்காரு. உங்களுக்கு அது அசால்ட்டாக தெரியுது. தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டம் என்னங்கிறது இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாவில். ஏற்கனவே அந்த பகுதியில் குழாய் அமைக்க தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் புதிய குழி தோண்டியது குறித்து கேள்வி எழுப்பிய செய்தியாளருக்கு ஒப்பந்த பணியாளர்கள் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்துள்ளனர். மரியாதை பேசணும். இல்ல மரியாதை பேசணும். இவ்வளவு நேரம் இல்ல இது வேலை செய்யல. ஓகேங்களா? எடுத்து போங்க. எங்க பால் வெட்டி தானே பேசுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பேசுங்க. உங்க தரப்பு தானே கேட்குறேன். இப்பதான் சொல்றீங்க. எடுங்க அதை தான் சொல்றேன். எடுங்க. ஏங்க அதிகாரி லெட்டர் கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. அதில் ஒருவர் எவ்வளவோ பார்த்தாச்சு, கைது செஞ்சிடுவாங்களா என்று சவால் விட்டார். பேசுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பேசுங்க. மாநகராட்சி ஆணையர் உத்தரவிற்கு 30ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளதாக கூறி புதிய குழிகளை தோண்டி வருவது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஒன்றியம் புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள குளத்தில் நீச்சல் பயிற்சியுடன் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது எப்படி என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர். மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருந்து மக்கள் தங்களை எவ்வாறு காத்துக்கொள்வது என்பது குறித்தும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது என்பது குறித்தும் கிராம மக்களுக்கு அவர்கள் செயல் விளக்கம் மூலம் செய்து காட்டினர். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் திரையுலகினர் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், சத்யராஜ், சிலம்பரசன், தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட நடிகர்கள் எக்ஸ் தளம் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதேபோன்று இயக்குநர் மாரி செல்வராஜ், தயாரிப்பாளர்கள் போனி கபூர், அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இருந்து வேப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்று நரையூர் அருகில் புளிய மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. லாரியின் முன்பகுதி நசுங்கியதால் சிக்கிய ஓட்டுநர் ராமசாமியை தீயணைப்புத் துறையினர் நவீன கருவி மூலம் 1 மணி நேரம் போராடி உயிருடன் மீட்டனர். கோவை சேரன் மாநகரில் ஆதிமுருகன் வெள்ளி கும்மியாட்ட கலைஞர்களின் குடும்ப விழா மற்றும் அரங்கேற்றம் நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் ஒரே வண்ண உடை அணிந்து நடனமாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உடன்குடி, பரமன்குறிச்சி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், மணப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆறுமுகநேரி மூலகரை சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்தன. பல இடங்களில் மின்சாரம் தடைப்பட்டது. சாலைகளில் மழைநீர் ஓடியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. சென்னை அசோக் பில்லர் அருகே மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட 5 அடி ஆழ பள்ளத்தில் தேங்கியிருந்த மழைநீரில் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற இளைஞர் தவறி விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்த பள்ளத்தில் 3 அடி உயரத்திற்கு மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி துர்நாற்றம் வீசிய நிலையில் மதுபோதையில் அந்த இளைஞர் விழுந்ததால் வெளியே வர முடியாமல் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உரிய பாதுகாப்பின்றி மழைநீர் வடிகால் பணிகளை நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதே இளைஞரின் உயிரிழப்பிற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை மாநகராட்சி சார்பில் தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட கால்வாய்களில் குப்பை கொட்டிய வீடுகள், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மொத்தம் 2,05,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது.
ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் எப்படி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். நமது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் படிப்படியாக அனுதினமும் இந்த இயக்கத்துக்காக மிகப்பெரிய அளவிற்கு அவரது உழைப்பை கொடுத்து, நீங்கள் எல்லாரும் பல பேர் 2018, 19 இந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்களாம் கருவிலிருந்து திமுக காரர்கள், பிறந்தநாள் நொடியிலிருந்து இந்த கழகத்தின் கொள்கைகளை உள்வாங்கியவர்கள். கோவை ஆவாரம்பாளையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள ATM இயந்திரத்தில் டேப் ஒட்டி நூதன முறையில் பணம் திருடும் 2 இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பொதுமக்கள் காடை சொருகி பின் நம்பர் பணத்திற்கான தொகையை அழுத்திவிட்டு காத்திருக்கும் போது பணம் வரும் இடத்தில் ஒட்டப்பட்ட டேப்பால் பணம் நின்று விடுகிறது. இதனால் ஏமாற்றம் அடைபவர்கள் வங்கி அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்க செல்லும் சமயம் வெளியே காத்திருக்கும் 2 இளைஞர்களில் ஒருவர் உள்ளே சென்று டேப்பை எடுத்துவிட்டு பணத்தை திருடிச் செல்லும் காட்சி CCTVயில் பதிவாகியிருந்தது. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஆட்சியாளர்களின் செயல்பாட்டில் ஒருபோதும் மாற்றம் இருக்காது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். திருப்பூரில் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் அரசியல் கட்சிகள் குடும்பங்களை மையமாக வைத்தே செயல்படுவதாக சிவகங்கை காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். உதயநிதி துணை முதல்வராக நியமனம், வாரிசு அரசியல் விவகாரம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதனை கூறியுள்ளார். ஒரு முதலமைச்சருக்கு யாருக்கு வேண்டுமானாலும் பதவி உயர்வு தரலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையில் சேர்த்துக்கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் அவருடைய மந்திரி சபையிலிருந்து நீக்கலாம். ஒரு குடும்பத்திலிருந்து பலர் அரசியல் பதவிக்கு வருவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. பல கட்சிகளில் பல மாநிலங்களில் இந்திய அளவில் இது நடக்கின்ற யதார்த்தமான நிகழ்வு தான். இந்தியா சமுதாய அமைப்பிலே குடும்பங்களை மையமாக வைத்து தான் அரசியல் கட்சிகள் நடக்கின்றன. காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் பலவாக இருந்தாலும் சரி. அதனால் இது ஒன்றும் புதிது அல்ல. கட்சியிலே இருப்பவர்கள் ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அதை பற்றி கட்சிக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் உகந்ததாக இருக்காது. கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் மத்திய அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உயர்ந்த பொறுப்புகளை வழங்கும் ஜனநாயகமிக்க ஒரே கட்சியாக பாஜக மட்டுமே இருப்பதாக கோவை தெற்கு தொகுதி MLA வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். கோவை ராமநாதபுரத்தில் பாஜக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கிய அவர் பொறுப்பிற்கும் தலைமைக்கும் வருவதற்கு வாரிசாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை திமுக எடுத்துக்காட்டி இருப்பதாக விமர்சித்தார். வாரிசு அரசியல் தான் இருக்கும் என்றால் உங்கள் கட்சியிலே ஜனநாயகம் இருக்கிறதா? புதிதாக சேர்கின்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற செய்தி என்ன? மாவட்ட செயலாளரோட பையன் MP ஆகலாம், திரும்பவும் அமைச்சராகலாம். மாநிலத்திலே ஒரு முதல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான பொறுப்பிற்கு வரலாம். சாதாரண எளிய தொண்டர்கள் எப்போதும் எளிய தொண்டர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அமைச்சர் சொல்கின்ற நீதியா? நேற்று வரை குற்றவாளியாக சிறையிலே இருந்த ஒருவர் இன்று மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சராக மாறுகிறார் என்றால் அவருக்கு எதிராக புகார் அளித்தவர்கள் எப்படி நியாயமாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பார்கள்? எப்படி பயமின்றி நீதிமன்றத்துக்கு வந்து பேசுவார்கள்? கோவையிலிருந்து கேரளாவுக்கு 2 நாட்களுக்கு முன்பு சென்ற தங்க வியாபாரியின் காரை வழிமறித்து 2.5 கிலோவிற்கு மேற்பட்ட தங்கத்தை கொள்ளையடித்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகையை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் நகை வியாபாரியையும் அவரது நண்பரையும் தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் இருவரையும் வெவ்வேறு இடங்களில் இறக்கிவிட்டு காரை திருடிச் சென்றனர். இந்த காட்சிகள் தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராவில் பதிவான நிலையில் 5 பேரை கைது செய்த கேரள போலீசார் தலைமறைவாக உள்ள மற்ற 5 பேரை தேடி வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூரில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த 5 செங்கற்சூளை உரிமையாளர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் 10 அடிக்கும் கீழ் கிராவல் மண் வெட்டி எடுத்து செங்கல் தயாரிப்பதாக வந்த புகாரை அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி சூளைகளில் நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி நாராயணன் மற்றும் சட்டப்பணிகள் ஆணைக்குழு நீதிபதி ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டனர்.